செய்து ஜீவனை கொடுக்க செய்து மனுஷனை மீட்க வேணும். ஏன்னா மனுஷனை உண்டாக்கினால் அவனை முழு சுதந்திரம் உள்ளவனாக உண்டாக்க வேண்டும். அவன் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அவன் நல்ல சிந்திக்கக்கூடியவனாக, தீர்மானிக்கக்கூடியவனாக, தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவனாக, தனக்காக எந்த விதமான வாழ்க்கை வாழும் தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவனாக, அப்படிப்பட்டவனாக அவனை உண்டாக்கணும். முழு சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கணும். சுதந்திரம் கொடுக்கும் போது கண்டிப்பா தவறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. தவறு ஏற்படும் அவர் அறிந்திருந்தார். ஏன்னா சர்வ ஞானி. மனுஷன் பாவத்தில் விழுந்து போவான்னு அவருக்கு தெரியலன்னா அப்புறம் அவர் கடவுளே கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். விழுந்து போவான்னு தெரிஞ்சு அவனை உண்டாகிறதுக்கு முன்னால முதல்ல என்ன உண்டாக்கிட்டாரு? மீட்பரை உண்டாக்கிட்டாரு. மீட்பரை ரெடி பண்ணிட்டு தான் மனுஷனை உண்டாக்குறார். மீட்பர் யாருன்னு தீர்மானிச்சுட்டு, அவர் எப்படி மீட்பார்ன்றதை தீர்மானிச்சுட்டு, அதையெல்லாம் செய்ய வேண்டிய விதத்துல செய்து வச்சுட்டு, ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு, தீர்மானங்களை செய்து